பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இந்த நாளிலும் தேவன் இறங்கினாரே, நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்கும் போது சோர்வுகள் வரும், தளர்வுகள் வரும். எவ்வளவு நாள், எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம் என்று பல தெய்வ பிள்ளைகள் காத்திருப்பின் அந்த டியூரேஷனுக்காக வேதனைப்படுகிற நேரங்கள் உண்டு. இந்த கால வேளையில கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், அதுதான் காத்திருக்காமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்வில் நடக்கிற ஒரு நெருக்கடியின் நிலைமை. காத்திருந்தால் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். எதற்காக? தெய்வ வசனத்தை விசுவாசிக்க, பொறுமையா இருந்து என் தேவன் எனக்கு என்னை விடுவிப்பார், உயர்த்துவார் என்கிற அந்த உறுதித்தன்மை வேணும். தேவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால், ஒரு விடுதலை உனக்கு தர வேண்டுமானால், ஒரு நன்மை உனக்கு தர வேண்டுமானால், இருதயம் உறுதியாய் தேவனை பற்றி இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காத்திரு, கொஞ்சம் அமைதியாய் தேவனுக்காக அமர்ந்திரு, அவர் இருதயத்தை முதல்ல உறுதிப்படுத்துவார். விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவார், நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவார். இந்த காலை வேளையில எந்தெந்த விஷயங்கள் நிமித்தம் இருதயம் ஸ்திரமில்லாமல் அலைமோதி கொண்டிருக்கிறதோ, அதையா இதையா, எதை தெரிந்தெடுப்பது, எதை செய்வது என்று குழம்பி இருக்கிறாயா? ஆண்டவருடைய சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு காத்திரு, கொஞ்சம் அமைதியாய் தெய்வ சன்னில் அமர்ந்திரு. இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் போது, உன் இருதயம் உறுதியாகும் போது, உள்ள முழு பலத்தோடு உன்னுடைய ஒரு காரியத்தை உன்னால் தெரிந்தெடுக்க முடியும். முழு மனதோடு ஒரு காரியத்தை நீ செய்ய முடியும். இந்த காலை வேளையில இருதயம் குழம்பி இருக்கிற தெய்வ பிள்ளையா, அமர்ந்திரு தேவ பாதபீடத்தில். அவர் வழியை திறக்கிற தேவன், இருதயத்தை பலப்படுத்துகிற தேவன், அற்புதமாய் உன்னை வழி நடத்த இன்றைக்கு அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இந்த காலையில் கூட என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உள்ளத்தில் உள்ள குழப்பங்கள், ஆண்டவரே, ஏன் அந்த குழப்ப நிலை என்பதை அறிந்து கொண்டு இந்த காலையிலும் கூட அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, என் இருதயம் குழம்பி கொண்டிருக்கிறது, அலைமோதி கொண்டிருக்கிறது, செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரைய இருதயங்களை உறுதிப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து உடைய வார்த்தையை பற்றி கொண்டவர்களாயிருந்து ஜெயத்துடன் ஓட, காரியங்களை ஜெயத்தோடு நடத்த கர்த்தர் கிருபை கொடும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். God bless you. Praise the Lord.